லஞ்சம் தான். நான் தான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இல்லை. என்கிட்ட பட்டா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆதார் கார்டு மாற்றணும்னு நினைக்கிறவங்க எல்லார்ட்டையும் நான் வேலையை சீக்கிரமாக முடிச்சு தரேன்னு சொல்லி 500,000 லஞ்சம் வாங்கிடுவேன். ப்ரைவேட் கம்பெனியை விட கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு சம்பளம் கம்மி தான். ஆனால் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி பயங்கரமாக சம்பாதிச்சிடலாம். சி, உங்களுக்கு வெக்கமா இல்லை? லஞ்சம் வாங்கின காசுல போய் எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்க அப்பா எவ்வளவு நேர்மையான ஆளு, நீங்க என்ன இவ்வளவு கேவலமா இருக்கீங்க? ஆமாம், அவர் நேர்மையான ஆள் தான். அதனால அவர் என்ன சம்பாதிச்சாரு? கடைசி வரைக்கும் வறுமையில இருந்து ஏழ்மையான வாழ்க்கை தான் வாழ்ந்தாரு. இவ்வளோ ஏன், அவர் இறந்து போனதுக்கு காரணமே அவரோட நேர்மை தான். என்னப்பா கையில் 1000 ரூபாய் வச்சுட்டு இவ்வளோ சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க? நிஷான், எனக்கு இதை ஒருத்தர் கிஃப்டை கொடுத்தாரா? கிஃப்டா? ஆமாம், நான் போஸ்ட் ஆஃபீஸில் என் வேலையை முடிச்சுட்டு வெளியில் வந்தேன். ரோடில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பை இருந்தது. அதை தொட்டு பார்த்தா கொட்டு கொட்டாக பணம்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதில் ஒரு நம்பர் இருந்தது. அதில் ஃபோன் பண்ணோன்னே அந்த பணத்தோட ஓனர் வந்து வாங்கிட்டாரு. ரொம்ப நல்லவராக இருக்கீங்க சார், என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க சார். கவலைப்படாதீங்க தம்பி. எவ்வளோ நான் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்க காசுக்கு நான் ஆசைப்படவே மாட்டேன். அப்படி ஆசைப்பட்டால் என்னை கடவுள் தண்டிப்பார். நீங்கள் நேர்மையாக சம்பாரிச்ச பணம் அது எப்போவுமே உங்கள் கையை விட்டு போகாது. சார், இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோங்க சார். இல்லை வேண்டாம் தம்பி. சார், இது உங்கள் நேர்மை கிடைச்ச பரிசு சார், வச்சுக்கோங்க சார். சரி தம்பி. அவர் தானே எனக்கு இது கிஃப்டே கொடுத்தாரு. பா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த பணத்தை நீ இப்போ எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த காசை வச்சு உனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம்ப்பா. இது முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்கேன். அது நம்ம காசு இல்லைடா, இன்னொருத்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிரு காசு. அதை போய் திருட சொல்கிறேன். கடவுள் நமக்கு எவ்வளோ தரோ அதை வச்சு நிம்மதியாக இருக்கணும்டா. அவன் காசை நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா அவன் விட்ட சாபத்தில் நாசமாக போயிடுவேன்டா. அது எனக்கு வேண்டாம். நம்ம எப்போவுமே நேர்மையாக இருக்கணும்டா. தபார், திருட்டு படத்தில் தான் எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னா அந்த ஆப்ரேஷன் எனக்கு வேண்டாம்டா. அந்த காசை மட்டும் அவர் கொடுக்காம எடுத்துட்டு வந்திருந்தாருன்னா அந்த காசை வச்சு அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு நல்லா இருந்திருப்பாரு. அதை விட்டுட்டு நேர்மை அது இதுன்னு சொல்லி போய் கொடுத்துட்டு வந்துட்டாரு. இங்கே பாரு, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான், எனக்கு பென்ஷன் கூட கிடையாது. இந்த மாதிரி பண்ணி ஏதாச்சும் சம்பாரிச்சாதான் நாளைக்கு சாப்பாட்டு கஷ்டப்படாமல் இருப்போம். நல்லவனா இருந்தா கடைசி வரைக்கும் பிச்சை தான் எடுக்கணும். அவர் உயிர் போற நிலைமையில கூட கடைசி வரைக்கும் யாரு காசையும் எடுக்கக்கூடாதுன்னு நேர்மையா இருந்து செத்து போனார். ஆனா நீங்க ஏங்க இவ்வளவு கேவலமா இருக்கீங்க? நீங்க லஞ்சம் வாங்குறவங்களாம் யார் தெரியுமா? மாசத்துல 20ஆம் தேதிக்கு மேல அக்கௌண்ட்ல 500 ரூபாய் வச்சுட்டு மீதி இருக்க 10 நாள் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க பாரு, அவங்களோட காசு. நீங்க லஞ்சம் வாங்குறதுனால பாதிக்கப்படுறது பணக்காரங்க கிடையாது, ஏழைங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த லஞ்ச பணத்துல வாங்கின போன் எனக்கு தேவையில்லை.